இப்போ நம்ம SKLS கேலக்ஸி மால் ரெட்டில்ஸில் இருக்கிற மாலில் வந்து போய் பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் KFC, ரைட் ஹேண்ட் சைடில் டாமினோஸ் அப்படின்ட்டு கலக்கிற ரெண்டு ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து தரமாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து இங்கே வாங்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி அந்த மாலில் அதோட 5th ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர் இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ரேவதி ஸ்டோர்ஸ் போயிட்டோம். நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கு. கிளிக்கு சண்டை போடுற மாதிரி கொடுங்க. இப்ப பாராட்டுச்சிங்க. ஓகே, என்ன மாதிரி பெருமாள் பாடுறான்? இன்னைக்கு நடு ரோட்ல உட்காந்து நாய் படாத பாடு வர வேண்டியிருக்கு. என்னைக்கு சம்பாரிச்சு வீடு வாசல் காரு பங்களா வாங்கி முன்னேற போறோமோ. ஸோ அந்த அட்ராசிட்டியை பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரான ஒரு செம்மையான வியூ. உள்ளே லெஃப்டில் போனோன்னா ஃபுல் சாரீ கலெக்ஷன்ஸ். ஸோ அந்த சாரீ 500க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. பட் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு சரி அந்த கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சாரியை போய் பார்த்தா ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபீல் அண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தா ப்ரைஸிங்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ 1240 அந்த சாரீ பார்த்து அங்கே கிளம்பி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டிஷர்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் இந்த சைட் பார்த்தா ஹாஃப் ஹேண்ட்ஸ் இருக்குது, இந்த சைட் பார்த்தா ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங்கும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அண்டு ஜஸ்ட் 150, 200, 250, 300லேருந்து ஸ்டார்டிங்காக இருக்குது. அப்புறமா பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது, லெவிஸ் அண்ட் நிறைய பிராண்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிராண்ட் வேணுமோ நீங்கள் போய் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட்ஸும் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது, கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சரவணா ஸ்டோர்ஸில் போனீங்கன்னா எந்த மாதிரி ஒரு வியூ நீங்கள் பார்க்க முடியுமோ அது ரெட்டில்ஸ் ரேவதியில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி எடுத்து தைக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் கூட நீங்கள் எடுத்து தைக்கலாம். ஸோ இதில் ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த ப்ரிவ்யூ பார்க்குறதுக்காக. ஸோ அதை வச்சு எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் மேலே வச்சு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துச்சா அப்படின்ட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஷூ செஷன் போய் பார்த்தோன்னா அப்படி ஒரு கலெக்ஷன் இருந்துச்சு. எனக்கு லோஃபர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த லோஃபர்ஸ்லாம் வகை வகையாக கலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடைக்குது. ஸோ அதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 450 and 500ல் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது லெதர் இல்லைன்ட்டு. லெதர் ஷூஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 500 கிடைக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. கூட்டமே இல்லாதனால கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெட்டில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வரமாட்டீங்க, ஓகேவா, ரொம்ப லாங் அப்படிலாம் பார்ப்பீங்க. விமென்ஸ்க்கும் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ குவாலிட்டியாகவும் இருக்குது, ப்ரைஸிங்கும் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அண்ட் வந்து அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பேக் செஷன் இருந்துச்சு. பேகும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ குவாலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸிங் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல இருக்க தான் செய்யுது. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூட்கேஸும் நிறைய இருக்குது. துணி சூட்கேஸ்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சூட்கேஸ் வாங்கினீங்கன்னா ட்ராவலிங்கில் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். உங்களோட பொருள் எல்லாமே வந்து சேஃபாக தான் இருக்கும். இதில் அவங்க தேடி கண்டுபிடிச்சது அந்த மஞ்சப்பை. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் மேலே பார்த்து கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்து கொண்டிருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் ஒரு கிளாஸ் பட்டுச்சு. அதை பார்த்தா இப்படி இருக்கு. உங்கள்தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள, என்ன தெரியலையா? ஏய், நானே 2 கண்ணு தெரியாம உட்காந்துருக்கேன், உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? ஸோ அந்த கிளாஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்படியே 3rd ஃப்ளோர் போயிட்டோம். 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வந்து ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது. எல்லா வகையான ப்ரொவிஷன்ஸும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ காம்போ இருக்குது, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஊருக்காலாம் நிறைய காம்போ வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனால் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், டாய்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே பார்த்தீங்களா ஒரு டாய் எடுத்து நீ எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஐயோ அது விட்டுருமே அப்படின்னு போயிட்டு அதுவும் எடுத்து விளையாடி பார்த்துட்டாங்க. ஏண்டா மாப்பிள நாயே, இங்க எதுக்குடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். நல்லா சுற்றி பார்த்தோம். அப்படியே அங்கேருந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு கவரிங், அந்த கோல்டு கவரிங்லாம் வச்சுருந்தாங்க.
வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே அந்த ஷாப்பிங்காக வந்து அவங்க வந்திருந்தாங்க. ஃபுல்லாக வந்து இந்த கிளிப்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுட்டு எடுத்து வந்தாங்க. பாட்டு என்ன பண்ணேன், நான் காணாமல் போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பையன் நீ தான்டா காணாமல் போயிட்டு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு பார்க்கும்போது எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு தேடும் போது அங்கே வேறு ஒரு பொருள் வாங்க அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த பொருள் எல்லாமே வாங்கிட்டு ட்ரெஸ்ஸு, சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இந்த பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்துக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது ஃப்ராக்ஸு. கம்மியான பட்ஜெட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி ஸ்டோர்ஸில் தான். அண்ட் அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்துட்டே போகணும், நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, நியூ பார்ன் பேபிஸ்க்கெலாம் ட்ரெஸ்ஸு, அப்புறமா வந்து பாவாடை தாவணி வந்து இருந்துச்சு. அங்கே இன்னொரு ட்ரெஸ், இந்த வில்லேஜ் டைப்லாம் வந்து போகிற ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பியும் ப்ரைஸை பார்த்தோன்னு வச்சுட்டாங்க. அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் செடியெலாம் டெக்கரேஷனுக்காக, இதுவும் நாமினல் ப்ரைஸ் தான். ஸோ எல்லா இடத்துலையும் என்ன ப்ரைஸிங் இருக்கோ அந்த ப்ரைஸிங் தான் இருக்குது, கம்மியாலாம் கிடையாது. அப்புறம் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பில் கவுண்டருக்கு போயிட்டு பில்லிங் போகலான்னு போய் பார்க்கும்போது இதுதான் பில் கவுண்டர். ஜிபே, ஃபோன்பே இருந்துச்சுன்னா நம்ம பில் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம மேலே போயிட்டோம், இந்த 4th ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஸ்பீக்கர்ஸு, ஸோ ஹேர் ட்ரையரு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து இருக்குது. அதில் அவங்களுக்கு நம்மளுக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் உள்ளே இன்டீரியர் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய ஹீட்டரு, அது எல்லாமே ஏசிஸ் எல்லாமே பார்க்கலாம். லெஃப்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். கிளாஸஸ்ஸு, டிஃபன் பாக்ஸு, ஸ்பூன்ஸு, நான் அந்த பேர் என்னன்னு தெரியல, அது எல்லாமே வந்து அதில் இருக்குது. அவங்க பண்ணது பாருங்கள், டக்க 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 டக் டக்க 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 டக் அப்படின்னு வெட்டலாம் அப்படின்ட்டு சொல்லி காமிச்சாங்க. ஸோ அந்த இது புஷ்பா படத்தில் பிஸ் 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 அப்படின்னு பண்ணாங்க, பிஸ் 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 அப்படின்னு பண்ணாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து ப்ளே ஏரியா இருக்குது. பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா இருக்குது. அந்த ப்ளே ஏரியாவில் வந்து கம்மி தான் காஸ்ட்டு. அங்கே அப்படியே விளையாடி முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து சாப்பிட்ற இடம் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் இல்லாத பொருளே கிடையாது. ஐஸ்கிரீம்லேருந்து சாட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பிரியாணி இருக்குது, அப்புறமா பாவ் பஜ்ஜி இருந்துச்சு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸிங்கும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அண்டு நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு ரோஸ் மில்க் போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ரோஸ் மில்கை வாங்கி கொடுத்துட்டு அது எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.